ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேஸ்ட் கேனாட் எஸ்கேப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு ரெசிபி, மலேசியன் ஸ்டைல் வெஜிடபிள் கோகோனட் கறி. தேங்காய் பால் வச்சு அதில் காய்கள்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈஸியான குழம்பு தான் இது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 ஃப்ரெஷ் சிவப்பு மிளகா, 5 காஞ்ச வரமிளகா, 2 பூண்டு, இஞ்சி, லெமன் கிராஸ். லெமன் கிராஸ்க்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜஸ்ட் ஆட் பண்ணலாம், அதாவது எலுமிச்சையோட தோல் மட்டும். 5 முந்திரி, சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கறி மசால் தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் பாலை தவிர மீதி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை அரைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் விட்டு அந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான காய்கள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, பீன்ஸ், ஃப்ரைடு டோஃபு. டோஃபுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், பேபிகார்ன். இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்க காய்ங்க. இந்த கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானோடனே அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதையும் வணக்கலை, டைரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வணங்கட்டும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மிக்சியில் இருக்க மீதி மசாலாவையும் வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி விட்டு அதையும் இந்த மசாலா கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சைடில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சும் வந்துருச்சு, நம்ம பச்சை வாசனையும் போயிடுச்சு, மசாலாவில் உள்ள பச்சை வாசனை. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் போதும். அந்த 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா தேங்காய் பால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க காய்ங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, பீன்ஸ், ஃப்ரைடு டோஃபு. இந்த ஃப்ரைடு டோஃபுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேபிகார்ன். வெண்டைக்காய் மட்டும் இப்போ ஆட் பண்ணாதீங்க, லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை நல்லா ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய், அந்த பீன்ஸ் எல்லாம் நல்லா பேபிகார்ன் எல்லாம் நல்லா வெந்து வரணும். ஆனால் அதே சமயம் அது சொதன்னு ஆகக்கூடாது. நல்லா அது சாப்பிட்ற ஸ்டேஜில் இருந்தால் போதும், ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க. கத்திரிக்காய் ரொம்ப கொலைஞ்சா குழம்பு நல்லா இருக்காது. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குழம்புல உள்ள கத்திரிக்காய், அந்த பீன்ஸு, அந்த தக்காளி எல்லாமே, பேபிகார்ன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் பாருங்க, அதோட ஷேப் மாறாம நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டே வெண்டைக்காய் ஆட் பண்ணலைன்னா, ஃபஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் அது அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை அந்த குழம்பு ஃபுல்லாக போய் அப்புறம் குழம்பு ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். அதனால அதை மூடி போடாமல் ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெண்டைக்காவும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, எல்லா காய்களும் நல்லா வெந்து ஆனால் அதோட ஷேப் மாறாமல் அப்படியே இருக்குது. அதுதான் இந்த குழம்புக்கு மெயின். அதோட ஷேப் மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும். ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க காய்கள்லாம். இதுக நல்லா ஒரு பவுல் ஒயிட் ரைஸ் எடுத்து அது மேலே இந்த குழம்பு நல்லா ஃபுல்லாக ஊற்றி அந்த ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதில் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர், அந்த கறி மசால் தூள், அந்த காய்ங்க எல்லாம் நல்லா வெந்து வந்து இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்.
கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. Thank you for watching. Subscribe for more videos.